ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு என்ன செய்ய போறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு நான்வெஜ்ஜு தான். வெஜ்ஜு கிடையாது, நான்வெஜ்ஜு தான். நேற்று நான் சொன்ன இந்த மாதிரி காய்கறி போடாத ஒரு சமையல் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. கரெக்டாக 175% எல்லாருமே வந்து தக்காளி சாதம் எல்லாருமே சொல்லிட்டீங்க. இன்றைக்கு யார் கரெக்டாக சொல்கிறீங்க என்னங்கிறத கமாண்டில் நான் பார்க்குறேங்க. பரவாயில்ல, எங்களை எல்லாமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அம்மா வீட்டில் இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு தான் செய்ய போகிறோம். அது என்ன நான்வெஜ்ஜுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருந்தால் சொல்லுங்கள். இன்றைக்கி 4-5 பேர் உறவுகள் வந்து கல்யாண நாள் பிறந்த நாளுக்கெல்லாம் ஆய் சொல்ல சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கங்க பேரை. 7ஆம் தேதி சாந்தி ஜெயச்சந்திரன் திருமண நாள். 7ஆம் தேதி இன்னைக்கு சாந்தி ஜெயச்சந்திரனுக்கு திருமண நாள். பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு நீங்கள் வாழணும்ப்பா. திருமண நாள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். தீர்க்க ஆயுசோட பல்லாண்டு வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன்ப்பா. சரளா தேவி. சரளா தேவிக்கு வாழ்க வளமுடன் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு நீங்கள் வாழணும் சரளா தேவி. சுலோசனாவுடைய அக்கா எஸ் மகாலட்சுமிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எஸ் மகாலட்சுமிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பல்லாண்டு பல்லாண்டு பல நாள் ஹாப்பி பர்த்டேவோட நீங்கள் நல்லபடியாக வாழணும்னு வேண்டிக்கிறப்பா. சாந்தி ஜெயச்சந்திரனுக்கு 19ஆம் தேதி கல்யாண நாள்னு கொடுத்துருக்குது. இப்போ 7ஆம் தேதி வந்து 19ஆம் தேதி அவங்களுக்கு கல்யாண நாள் அட்வான்ஸாக அவங்க வந்து இப்போ வந்து முன்கூட்டியே 19ஆம் தேதிக்கு 7ஆம் தேதி அவங்க எழுதி போட்டாங்க. அவங்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழணும்னு வேண்டிக்கிறப்பா. சரளா தேவிக்கு சரளா தேவிக்கு சொல்லிட்டேனே வாழ்த்து சொல்லியாச்சு. உமா மகேஸ்வரி பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு நீங்கள் வாழணும்னு மனசார வேண்டிக்கிறப்பா. பாருங்கள், இன்றைக்கி வந்து ரசம் ரெசிபி சொல்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துருக்குதுப்பா. இது 3 டம்ளர் தண்ணி ஒரு சொம்புக்கு. இவ்வளோ இந்த புளி போட்டுக்கணும். இந்த சொம்பு தண்ணி ஒரு குண்டானில் ஊற்றி இவ்வளோ பெரிய புளியை போட்டுருங்க. போட்டு நல்லா கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுருங்க. தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி, இது வந்து தக்காளி பழம் வந்து அவ்வளோ ஒன்றும் இதாக இருக்காதுப்பா. கட் பண்ணி இந்த இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கசக்கி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி இது தூக்கி அதிலே ஊற்றி நல்லா புளி ஊற வேணாமா? ஊறணும். அதை சொல்லு. புளி தண்ணியில் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி அதையும் தூக்கி எல்லாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சி துப்பியெல்லாம் எடுத்து ஊற்றி அதை வந்து உப்பு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பூண்டு, இது வந்து இது பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், மிளகு ஜீரகம் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு. இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் மிளகு. இதை வந்து எல்லாம் நல்லா 1-2 நையை தட்டிக்கணும். தட்டி நம்ம வந்து போட்டு கரைச்சிட்டு தாளித்து கொட்டி நல்லா, அதாவது நுர கட்டுங்கிறது இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்க, பாய்.